புனித லியோனார்டு பிரான்ஸ் நாட்டோட செல்வ செழிப்பான அரச குடும்பத்துல 469ஆம் ஆண்டு பிறந்திருக்காரு. லியோனார்டு முதலாம் ரோவிஸ் மன்னரோட அரண்மனையில மிக உயர்ந்த பொறுப்புகள்ல பணியாற்றியிருக்காரு. லியோனார்டு மற்றும் மன்னர் முதலாம் குளோவிஸ கிறிஸ்தவ மதத்துக்கு மாத்தினது ரெய்ஸ் நகர ஆயர் புனித ரெமிஜியஸ். சிறைகள்ல தண்டனை அனுபவிச்சு இருக்கிற சிறை கைதிகளை விடுவிக்கிறதுக்கு மன்னர் முதலாம் குளோவிஸ் கிட்ட கோரிக்கை வச்சிருக்காரு லியோனார்டு. மன்னரும் லியோனார்டோட கோரிக்கையை ஏற்று அந்த சிறை கைதிகளை விடுவிச்சிருக்காரு. சிறை கைதிகளுக்கு தங்களோட வாழ்க்கையை திருத்தி அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா அது அமைஞ்சிருக்கு. லியோனார்டு ரெய்ஸ் நகர ஆயர் புனித ரெமிஜியஸ் கிட்ட கொஞ்ச நாள் சீடராகவும் பணியாற்றி இருக்காரு. இலைகளையும் கனிகளையும் மட்டுமே சாப்பிட்டு தனிமையில மறைவான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்திருக்காரு. அந்த காலகட்டத்துல அருகில் இருந்த ஆலயத்துக்கு அடிக்கடி போய் அங்க மறையுறையும் நிகழ்த்தியிருக்காரு. ஒரு தடவை பிரான்ஸ் அரசி பிரசவ வலியால துடிக்க மருத்துவர்கள் கைவிட்ட பிறகும் கடவுளோட வல்லமையால தாயையும் சேயையும் காப்பாத்தியிருக்காரு லியோனார்டு. லியோனார்டு தன்னோட கடைசி காலத்துல வானாந்திரங்கள்ல கடுமையான தவ வாழ்க்கைய வாழ்ந்திருக்காரு. இறுதியா 559ஆம் ஆண்டு இறந்து போயிருக்காரு. சிறை கைதிகள் மற்றும் பிரசவ வலியால துடிக்கிறவங்களோட பாதுகாவலரா புனித லியோனார்டு இருக்கிறதா நம்பப்படுது.